மாற்று கட்சியினர் 500க்கும் மேற்பட்டவங்க ஒட்டுமொத்தமா அதிமுகவில் இணையற நிகழ்ச்சி நம்ம திருச்செங்கோட்டில் நடந்துச்சு. இதுல கலந்துகிட்ட முன்னாள் அமைச்சரும் குமராபாளையம் வேட்பாளருமான தங்கமணி பல சுவாரஸ்யமான விஷயங்களை மேடையில பேசியிருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னா, கடந்த 10 வருஷத்துல நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பல பெரிய திட்டங்களை நாங்க கொண்டு வந்திருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா நம்ம மாவட்டத்துக்கு தான் 150 கோடி ரூபாய் நிதி வாங்கி 4 வழிச்சாலை அமைச்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம ராசிபுரம், வேலூர் சாலைகள் விரிவாக்கம், புதிய மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலைக்கல்லூரின்னு பல திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கோம்னு ரொம்பவே பெருமையா பேசியிருக்கார். குடிநீர் பிரச்சனை பத்தி பேசும்போது, முன்னாடி எல்லாம் திருச்செங்கோடு நகராட்சியில 15 நாளைக்கு ஒரு முறை வந்த தண்ணியை 84 கோடி ரூபாய் செலவுல கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர வச்சது அதிமுக ஆட்சியில தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி சொந்த நிதியிலிருந்து 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 4 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்து உதவி பண்ணாங்க. கோடை காலத்துல ஆத்துல சாயக்கழிவும் சாக்கடையும் கலக்கிறதால இப்போதே மேட்டூர்ல இருந்து கூட்டு குடிநீர் திட்டம் கேட்டோன்னு அதிரடியா பேசியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி, தொகுதி பொறுப்பாளர் ராகா தமிழ்மணி உட்பட பல அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்துகிட்டாங்க. தேர்தல் களம் நம்ம ஊர்ல அனல் பறக்குது. இந்த தேர்தலில் திருச்செங்கோட்டுல வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நம்ம ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்கி கொடுத்து 50 லட்சம் ரூபாய் அளவில் சொந்தமாக வாங்கி கொடுத்து இந்த தண்ணீர் 15 நாளுக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிற தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருகிறது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தான் நான் எடப்பாடியார் தான் அதற்கு காரணம் என்று நான் அதே போல என்னுடைய தொகுதியிலும் திருச்செங்கோடு தொகுதியிலும் கோடை காலத்திலே ஆற்றில் தண்ணீர் குறைவாக வருகின்ற போது சாக்கடை தண்ணீரும் அதே போல சாயப்பட்ட தண்ணீரும் வந்து விடுகின்றது. குடிப்பதற்கு தண்ணீர் முடியாமல் போய்விடுகிறது என்ற காரணத்தினால் அது அம்மா இருக்கின்ற போதே நான் கூட்டு குடிநீர் திட்டம் மேட்டூரிலிருந்து வேண்டும் என்று சொன்னேன். நாமக்கல் மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டங்கள் என்று சொன்னால் அது அம்மா இருக்கின்ற போதும் அதற்கு எடப்பாடியாக இருக்கின்ற போதுதான் அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது விவசாயிகளுக்கு இந்த பகுதியெல்லாம் ரொம்ப வறட்சியான பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டும் என்பதற்காக நமது பகுதிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 நீரேற்று பாசன சங்கத்திற்கு அனுமதி கொடுத்து இன்று பல பகுதிகளில் அது தண்ணீர் வருகின்ற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் இருந்த காரணத்தினால்தான் அதற்கு அம்மா அவர்களும் கொடுத்தார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கொடுத்திருக்கின்றார்கள்.